Please subscribe Sadhguru Sai Creations. நம்மளுடைய பரிகாரங்கள் தான். பரிகாரங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ஒரு வியாதியோட கனெக்ட் பண்ணி தான் இருக்கும். மெடிக்கலோடு சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கனாக்கா பரிகாரம். மனித வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொன்றும் சத்தமாக இருக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இயக்கம் சக்ராஸில் இருக்குது, வர்மப்புள்ளியில் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வகையான தாது சத்துக்கள் அமைஞ்சிருக்கு, 9 வகையான ஓட்டை இருக்குது நம்ம உடம்புல. இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கை வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வயிறு வலி, அதேமாரி பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக்னால் வரக்கூடிய புண், அதேமாரி பார்த்திங்கனாக்கா உங்களுடைய அல்சர், வயிறில் இருக்கக்கூடிய பிரச்சனை மேக்ஸிமம் தீர்த்துட்டாலே போதுமான விஷயம். மற்ற வியாதிகளும் கூட அப்படியே ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பரிகாரங்கள் தான். பரிகாரங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ஒரு வியாதியோட கனெக்ட் பண்ணி தான் இருக்கும். அப்போது மெடிக்கலோடு சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கனாக்கா பரிகாரம். மனித வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொன்றும் சத்தமாக இருக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இயக்கம் சக்ராஸில் இருக்குது, வர்மப்புள்ளியில் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வகையான தாது சத்துக்கள் அமைஞ்சிருக்கு, 9 வகையான ஓட்டை இருக்குது நம்ம உடம்புல. பார்த்திங்கன்னா மலத்வாரத்துலேருந்து, வாய் துவாரத்துலேருந்து, உங்களுக்கு காதுலேருந்து, மூக்குலேருந்து, கண்ணிலேருந்து எல்லாமே ஓட்டைகள். வேர்வை ஓட்டைகள் பார்த்திங்கன்னா எண்ணிலடங்காதது, கணக்கில் கவுண்ட்லெஸ். ஸோ அப்போ ஓட்டைகள் அப்படி பார்த்திங்கன்னா முக்கியமானது 9 ஓட்டைகள். இதெல்லாம் காரணம் என்னென்னு எதுக்காக நான் சொல்கிறேன்? வியாதிகளே வரக்கூடாது. குன்ம வியாதி அப்படி தான் பார்க்க போகிறோம். குன்மம் அப்படின்னா வயிற்று சம்மந்தப்பட்ட விஷயம், வயிறு வலி, குன்ம வியாதி அப்படி சொல்லுவாங்க. நம்ம அசால்ட்டாக ஒரு வயிறு வலியை சாதாரண விட்டக்கூடாது. அது ஹீட்னால் வரும், பெரும் வியாதியில் வரும். ஆக எல்லாமே பார்த்திங்கனாக்கா டிவைன் மிக்ஸ்ட் வித் மெடிக்கலாக இருக்கும், இல்லை மெடிக்கல் மிக்ஸ்ட் வித் டிவைனாக இருக்கும். ரெண்டுமே பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய கம்ப்ரஸ் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நம்மளோட வயிறில் போய் சார்ந்திருக்கும். அப்போது இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கை வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வயிறு வலி, அதேமாரி பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக்னால் வரக்கூடிய புண், அதேமாரி பார்த்திங்கனாக்கா உங்களுடைய அல்சர், இது எல்லாமே வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம் எதில் வருது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா கர்மாவில் தான் வந்து நிற்குது. ஸோ அப்போ கர்மாவில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம நீக்கினாலே போதுமான விஷயம். சுவாசித்தல் அப்படிம்பாங்க, அதாவது நம்ம நுகருதல் அப்படிம்பாங்க, அதான் நசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. போகக்கூடிய நசியத்தினால நமக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கும். ஆக நசியம், நுகர்தல், அதேமாதிரி சாப்பிடும்போது இருக்கக்கூடிய மூலிகைகளின் பயனாக எது செய்தாலும் வயிறில் இருக்கக்கூடிய வியாதிகள் தீரும். வயிறில் இருக்கக்கூடிய பிரச்சனை மேக்ஸிமம் தீர்த்துட்டாலே போதுமான விஷயம். மற்ற வியாதிகளும் கூட அப்படியே ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். வயிறில் தான் எல்லா வியாதிகளும் ஆரம்பிக்குது. அதனால் குன்மம் அப்படிங்கிற விஷயத்தை அழகாக தெளிவாக நிறைய பதிவுகள் இருக்குது. எத்தனையோ மருந்துகள் இருந்தாலும் நம்மளுடைய டிவைனில் ஏன் கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்களாம் நினச்சி பார்த்துருப்பீங்க, கோயிலெல்லாம் அந்த காலத்தில் மாவிளக்கு போடுவாங்க. எல்லாமே வயிறு வலிக்கு பார்த்திங்கனாக்கா படுத்திருப்பாங்க. பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவில் வந்து என்ன பண்ணுவாங்க, வெல்லம் மிக்ஸ் பண்ணி, தண்ணி மிக்ஸ் பண்ணி, அதில் நல்லெண்ணெய் போட்டு ஒரு திரி ஏற்றி சாமிக்கு முன்னாடி படுத்திருப்பாங்க. ஸோ காரணம் என்ன? வயிறு வலிக்கும் சாமிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அங்கே தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த அளவுக்கு வேவ் லென்த்து மூளையோட கனெக்ட் பண்ணியிருக்கு, மூலிகைகளோட கனெக்ட் பண்ணியிருக்குங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய சத்து. ஸோ இந்த பரிகாரத்தை செய்தாலே போதுமான விஷயம். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக தீர்த்து வைக்கப்படும். இதை தான் நம்ம ஏதாவது ஒரு மாரியம்மன் கோயிலில் ஏதாவது உங்களுக்கு டைமில் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி மாவிளக்கு போட்டாலே போதுமான விஷயந்தான். இதுலேயே 99% வயிறு வலி பிரச்சனை குறையும். சரி, இதில் என்ன சார் வயிறு வலி எப்படி இந்த மாவிளக்கு போகிறதுனால செய்யும்? மாவிளக்கு அப்படின்னு கேட்குறது நான் சாதாரண விஷயம் கிடையாது. பச்சை அரிசி அப்படிங்கிறது மகா மூலிகை. அரிசியே ஹெர்பல் தான். அதில் நல்ல எண்ணெய் சொல்கிறாங்களே, அவ்வளோ சுத்தமான நல்ல எண்ணெய். அப்போது பாருங்கள், அரிசியில் வெல்லம் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ப்ராசஸில் உருட்டி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழி மாதிரி பண்ணி, விளக்கு மாதிரி பண்ணி, நல்லெண்ணெய் ஊற்றி அப்படி ஏற்றுறாங்க இல்லையா? அப்போது நமக்கு மனசு ஒருநிலைப்படுற இடம் கோயில். ஸோ கோயிலுக்கு உங்களால் போக முடியலனாக்கூடிய மனசார மாரியம்மனையோ அம்மனையோ நினைத்து வீட்டிலே கூட இதை நம்ம செய்யலாம். ஒரு வெள்ளிக்கிழமையில் நல்லா படுத்துட்டு வயிறு தொப்புளை சுற்றி லைட்டாக என்ன பண்ணுறீங்க, நான் சொல்கிற மாதிரி பச்சரிசி மாவு அரைச்சி வெல்லம் மிக்ஸ் பண்ணி அழகாக அந்த எல்லாத்துக்குமே தெரியும். அந்த காலத்தில் உள்ளவங்களுக்குலாம் நம்ம மாவிளக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்களா சொல்லுவாங்க. அதுமாதிரி பிணைஞ்சி அதை வயிறு சுற்றி பாத்தி மாதிரி கட்டி நல்லெண்ணெய் கட்டி அது மட்டும் ஏற்றி பாருங்கள். வயிறு சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக தான், ஆனால் 100% எந்த அம்மன் வேணால் நினச்சிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அம்மனை சார்ந்தே இருக்க வேண்டும். எங்கே போடணும் இந்த மாவிளக்கு அப்படின்னா வயிறில், நம்மளோட தொப்புள் இருக்குது பார்த்திங்களா, தொப்புளை சுற்றி அந்த மாவை வச்சு பண்ணுவாங்க. இந்த மாவிளக்கு எப்படி போகிறதுன்னு நீங்கள் நெட்டில் போட்டால் கூட அவ்வளோ அழகாக தெளிவாக இருக்கும். இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் எப்படி கேட்டாலும் அழகாக சொல்லி கொடுத்துருவாங்க. இல்லையா உங்களுக்கு அதுவும் தெரியலையா, அழகாக நம்ம பிணைஞ்சி ஆட்டோமேட்டிக்கலாக புரோட்டா மாவு மாதிரி நல்லா பணிஞ்சு வச்சுருங்க. பண்ணிவிட்டு அழகாக என்ன பண்ணுறீங்க, ஒரு குழியாக போட்டு அதில் எண்ணெயை போட்டு விளக்கு ஏற்றி வைக்கலாம். இங்கே தான் விளக்கு சில விஷயங்களை விளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வயிற்று வலியை விளக்கும். நிறைய பாருங்கள் வயிற்று வலியெல்லாம் சூசைட் பண்ணி இறந்துருப்பாங்க. ஏன்னா வயிற்று வலிங்கிறது நல்லா சொல்லுவாங்க, வயிறு வலிக்குன்னா அப்படியாப்பா ஏதாவது மாத்திரை போடுமா,
வயிறு வலி முத்தி அது தாங்கினாக்கா உருண்டு பிறண்டு அந்த வலி தாங்க முடியாமல் இறந்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. வியாதியில் இருக்கிறாங்களோ இல்லையோ வலி தாங்க முடியாமல் தான் இறந்துருக்காங்க. ஸோ இந்த மாவிளக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை மறந்தவே மறந்துடாதீங்க. இதை கோயில் போக முடியல செய்ய முடியலன்னு நினச்சின்னா வீட்லேயே நம்ம வந்து பூஜை ரூம்லேயே படுக்க வச்சு நம்ம அம்மனை நினச்சி அம்மன் ஒரு ஃபோட்டோ வச்சு நீங்கள் இந்த மாவிளக்கு போட்டாலே போதும். ஒரு 1 ஹவர் இல்லைனா ½ ஹவர் எரிஞ்சாலே போதும். அழகாக அதுக்கு அந்த கீழே எண்ணெய் வழிஞ்சிடாமல் அழகாக பக்குவமாக வைக்கிறதுல நமக்கு இருக்குது. ஸோ அழகாக கண்ணை மூடி நம்ம தூங்கிட்டு தான் போதும். யாருக்கு வயிற்று வலியோ, இது வெறும் வயிற்று வலி மட்டும் கிடையாது, ஆரம்ப காலத்துலேருந்து எந்தெந்த நெகட்டிவிட்டி இருக்கோ அத்தனையுமே இது வந்து சரி பண்ணிவிடும். ஸோ இந்த 1 ஹவருக்கு முடித்த பிறகு இந்த மாவெல்லாம் என்ன பண்ணலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை அப்படியே தண்ணியில் கரைச்சி நம்ம செடி காடுகளை எப்படி விற்றுடலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் இருக்கும் போது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதை எடுத்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரசாதம் மாதிரி வச்சுக்கோங்க. நம்மளுடைய எனர்ஜி நெகட்டிவிட்டி எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வேண்டாம், யாருக்கும் கொடுக்க வேண்டாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், தண்ணியில் கரைச்சி நம்ம ஒரு செடிகளில் காடு கரையில் அப்படி விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைனா உருண்டையாக பிடிச்சி நீங்கள் எங்கே வச்சிங்கனாலே அது ஏதோ காடு அதோ எறும்புகள் காக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் போயிடும். எப்படி வச்சாலும் சரி, இது வந்து மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டாம். ஆனால் நம்மளுடைய வயிறில் இருக்கக்கூடிய பிரச்சனை, எப்பேற்பட்ட குடல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த மாவிளக்கு போடுவதன் மூலமாக சுத்தமாக சரி செய்யப்படும். கோயிலில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு போக முடியலன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேணால் வீட்லேயே. ஏன்னா அம்மன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரூபத்துலேயும் ரூபசவஸ்தியாக இருப்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒன்று. 2வது பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பரிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது புகை போடும் முறை. நான் சொல்லேன், நம்ம மூக்கில் வழியாக பார்த்திங்கன்னா போடலாம். அதுக்கப்புறம் புகையாக சுவாசித்தல் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்மளுடைய சாம்பிராணி, இந்த பென்சாயின் அப்படின்னு சொல்லுவாங்க சாம்பிராணி பேர், வெறும் பென்சாயின் அப்படிங்கிறது சுத்தமான சாம்பிராணி. அதை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு இதனால் ஒரு இடலமான ஒரு பாத்திரம், அது என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி கறிகள் இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. சாம்பிராணி போட்டுட்டு மஞ்சள் 1 டீஸ்பூன், கார்போக அரிசி 1 டீஸ்பூன், அதே மாதிரி வில்வம் 1 டீஸ்பூன், அவ்வளோதான். இதை மட்டும் நம்ம போட்டு புகையாக வீட்டில் காமிச்சாலும் சரி, நம்ம இன்ஹேல் பண்ணாலும் சரி, இந்த வில்வம் எப்பேற்பட்ட பிரச்சனையும் வெல்லும் என்பதே அர்த்தம். பென்சாயின் புகை இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சாம்பிராணி புகை யாரெல்லாம் உள்ளுக்கு இழுக்கிறார்களோ அவங்களுக்கு லங்ஸ் பிரச்சனையே இருக்காது, வயிறு பிரச்சனை இருக்காது. எந்த நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த 9 துவாரத்து வழியாக வெளியே போயிடும். ஆக மிக முக்கியமானது இந்த சாம்பிராணியில் நம்ம என்ன பண்ணோம், கிருமி நாசினி என்னக்கூடிய நம்ம அற்புதமான மங்களத்தை தரக்கூடிய மஞ்சள் போடுறோம். கார்போக அரிசி அங்கே தான் வேறு லெவல் ஒரு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த அரிசி பார்த்திங்கன்னா கார்போக அரிசி நார்மலாகவே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதை வந்து புகையாக எடுத்து இன்ஹேல் பண்ணிட்டு இருந்தோம்னா அவ்வளோ சூப்பரான ஒரு எனர்ஜியை கொடுத்துட்ருக்கும். அடுத்தது வில்வப்பொடி. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாம்பிராணி மாரி இந்த சாம்பிராணி புகையோடு போட்டு அதை இன்ஹேல் பண்ணிவிட்டு வீட்டெல்லாம் காமிச்சோம்னா வீடும் சுத்தமாகும், உயிர் வாழும் கூடமும் சுத்தமாகும். ஆக மொத்தத்தில் வயிறு பிரச்சனை, வயிறு என்ன பிரச்சனை வேணால் இருந்துட்டு போகுது, செரிக்கிற பிரச்சனை இருக்குது, இல்லை வயிறு ஏதாவது கட்டி இருக்குது, என்ன வேணால் இருக்கட்டும், இதை எடுக்க ஃப்ரைடே ஆர் சண்டே நம்ம இதை வந்து எடுக்க இந்த பரிகாரம் செய்வது மூலமாக கர்மா நம்மளை விட்டு விலகிக்கிட்டே இருக்கும். ஆக விலகும் பொழுது குன்ம வியாதி சரியாகும். இதைத்தான் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அற்புதமாக மாவிளக்கு போடும் முறைன்னு சொல்லிட்டு கோயிலில் செஞ்சாங்க. ஸோ இது ஒன்று செஞ்சாங்க, கோயில்லையும் செய்யலாம், வீட்லேயும் செய்யலாம். அதேமாதிரி இந்த சாம்பிராணி புகையோட இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு இன்ஹேல் பண்ண 100% உங்களுடைய வியாதிகள் தீரத் தொடங்கும். தீராத வயிற்று வலியையும், இது வந்து வயிறு மட்டும் கிடையாது, எல்லா வலியையுமே சரி பண்ணும். இந்த பென்சாயின் அப்படிங்கிறது வந்து அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா சாம்பிராணி, சுத்தமான பால் சாம்பிராணி. இதை மட்டும் பயன்படுத்தி பாருங்கள், வீடே மணக்கும், உயிரின் கூடும் மணக்கும். ஆக மொத்தத்தில் வியாதிகள் நம்மளை விட்டு அகன்று போகிறது இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை தான் முன்னோர்கள் அழகாக சொல்லி வச்சாங்க. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.